பிற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். 4வது ஞாயிறு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்பு இந்த 4வது ஞாயிறில் நாம் கூடியிருப்பதற்கு ஆதாரமாக அன்பு என்கிற தலைப்பு நமக்கு தரப்படுகிறது. 4 ஞாயிற்றுக்கிழமைகள் அட்வென்ட், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை த 4th Sunday in Advent. அட்வென்ட்டை சந்திப்பதற்கு, வருகையை சந்திப்பதற்கு முன் 4வது ஞாயிறிலே நாம் இருக்கிறோம். இந்த ஞாயிறை ஒரு தேவ தூதர்களின் ஞாயிறு அல்லது அன்பின் பகிர்வின் ஞாயிறு என்று அழைப்பார்கள். குறிப்பாக இந்த ஞாயிறில், அதாவது 4வது ஞாயிறு, இந்த அட்வென்ட் எவ்வாறு உருவாகுகிறது என்றால், 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த அட்வென்ட் உருவாகிறது. புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் திருச்சபைகளின் சட்டபூர்வமான வழக்கத்தின்படி அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அந்த ஞானஸ்நானத்தை பெறுவதற்காக அவர்கள் 40 நாட்கள் உபவாசம் இருத்தல் வேண்டும். அதாவது உணவை தவிர்த்து ஒரு நேர உணவாக இருக்கலாம் அல்லது 2 நேர உணவாக இருக்கலாம். தங்களுடைய உடல் நலத்தை கவனத்தில் கொண்டு உபவாசம் இருப்பது மிக முக்கியமாக கருதப்பட்டது. 40 நாட்கள் புதிதாக கிறிஸ்தவர்களாக இணைந்து கொள்பவர்கள். இது 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலே இந்த நிலை காணப்பட்டது. ரோம அரசாங்கத்தினால் 6ஆம் நூற்றாண்டிலே இதே நிகழ்வு இந்த 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலே எவ்வாறு மக்கள் ஃபாஸ்டிங் இருந்து புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தம் செய்கிறார்களோ, அதே போல 6ஆம் நூற்றாண்டிலே ரோம அரசினால் கிறிஸ்துவின் பிறப்பை காணுவதற்காக தங்களை தயார் செய்கிற 4 ஞாயிற்றுக்கிழமைகளாக இது காணப்படுகிறது. இது ஒருவேளை நவம்பர் மாதத்திலே இறுதி கிழமையில் ஆரம்பிக்கலாம், அல்லது டிசம்பர் மாதத்திலே முதல் கிழமைகளில் ஆரம்பிக்கலாம். நம்முடைய நாட்காட்டிகளின் அடிப்படையிலே அது ஆரம்பமாகிறது. எனவே இந்த 6ஆம் நூற்றாண்டில்தான் கடவுளினுடைய கிறிஸ்துவின் 2வது வருகையை காணுவதற்கும் கிறிஸ்துவின் பிறப்பை சந்திப்பதற்கும் எம்மை தயார்படுத்துகிற ஒரு நாட்களாக இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது. இதிலே 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பியதன் காரணம், கடவுள் தன்னை ஆயத்தம் செய்கிறார் அல்லது கடவுள் தன்னை தயார் செய்கிறார் இந்த மக்களை மீட்பதற்காக. பாவத்திலே இருக்கின்ற, பிரச்சனைகளில் கஷ்டங்களில் இருக்கின்ற மக்களை மீட்பதற்காக கடவுள் தன்னை தயார் செய்கிறார். அதற்காக கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள்ளே மனுமகனாக பிரசவிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அந்த பிறக்கின்ற கிறிஸ்துவானவர் எவ்வாறான தோற்றத்திலே இருப்பார் என்றால், முதலாவது அவர் நேர்மையை மார்பு கவசமாக அணிந்திருக்கிறவர். 2வது விடுதலையை, மானிட விடுதலையை அவர் தலைச்சீராவாய் தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். 3வது அன்பை சாதாரணமாக அன்பு வெறியோடு அதை மேலாடையாக போர்த்தி கொண்டிருக்கிறார்.
இந்த மூன்று விஷயத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசி நூல் 59 அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் காணுகிறோம். ஆகையினாலே இந்த நேர்மையை மார்பு கவசமாக அணிந்திருப்பவர் கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பிறக்க இருக்கிறார். இரண்டாவது, விடுதலையை தலைச்சீராவாய் தம்முடைய தலையில் வைத்திருப்பவர் எங்களுக்குள்ளே பிறக்கிறார். மூன்றாவது, அன்பு வெறியை மேலாடையாக போர்த்தி கொண்டிருப்பவர் எங்களுக்குள்ளே பிறக்க இருக்கிறார். இன்றைய இந்த ஞாயிறு, இந்த 4வது ஞாயிறு அன்பின் ஞாயிறாக அனுஷ்டிக்கப்படுவதனால் எங்கள் வாழ்வில் அன்பை மேலாடையாக அணிந்து கொள்ள கடவுளங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் பிறப்பை சந்திப்பதற்கு தயார் செய்கிற நாம் இந்த அன்பை எங்கள் வாழ்க்கையில் மேலாடைகளாக நாம் அணிந்து கொள்ளுவோம். கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக பிறப்பின் வழிநடத்தலிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.